ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வாங்க இன்றைக்கி சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி காலையில் நான் என்ன சமைச்சேன், எப்படியெல்லாம் சமைச்சேன் அப்படிங்கிறத பற்றி தான் நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி காலையில் நான் 5:30 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேங்க. ஏன்னா எப்போவுமே நான் 5:30 மணிக்கு எழுந்திரிச்சாதான் 7:15 என் பையன் ஸ்கூல் கிளம்பிடுவான். அவன் போகிறதுக்குள்ளே நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி தான் இன்றைக்கி 5:30 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு பல்ல விளக்கிட்டு வாசல் பெருக்கி கோலம் போட்டுட்டு வந்துட்டேங்க. வந்து அடுப்பு பற்ற வச்சு ஒலையை ஊற்றி தண்ணியை கொதிக்க வச்சுட்டேங்க. தண்ணி கொதித்த உடனே அரிசியை கழுவி போட்டுட்டு உப்பு நான் எப்படி சாதம் வடிக்கிறேன் அப்படிங்கிறதையும் இன்றைக்கி வீடியோவில் காமிச்சிருக்கேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். தண்ணி கொதிச்சோன்னா அரிசி போட்டுட்டேங்க. அரிசி கொதித்த உடனே அடுப்பை குறைச்சி வச்சிடணும். எப்போவுமே அடுப்பை குறைச்சி வச்சிட்டோம்னா அடுப்பெல்லாம் வடியாமல் இருக்கும். ரெண்டாவது எனக்கு இந்த பானையெல்லாம் வடிஞ்சால் சுத்தமாக பிடிக்காது. அதனால் அடுப்பை குறைச்சி வச்சு வேக வச்சோம்னா சூப்பராக இருக்கும். நல்லா வெந்துடும், வெந்துடும். சாதமும் நல்லா பொழுன்னு இருக்கும், கெட்டி ஆகாமல். சாதத்தை வடித்து விட்டாச்சு. சாப்பாடு வெந்துருச்சு, சாதத்தை வடித்து விட்டேன். சில பேர் சோறு வடிக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்கங்க. நமக்கு அந்த பயம்லாம் கிடையாது. ஈஸியாக நான் சாப்பாடு வடித்து விட்டுருவேங்க. கரெக்டான சட்டியில் வடித்தோம்னு வச்சுக்கோங்களேன், டம்ளர் கூட வைக்க தேவையில்லை. இன்றைக்கி நான் எப்போவுமே இந்த சட்டியில் தாங்க நான் சாப்பாடு வடிப்பேன். அதனால் நான் டம்ளர் கூட எப்போவுமே வைக்க மாட்டேன். சாதத்தை வடித்து விட்டுட்டு இந்த சைடு ஒரு பக்கம் டீ கொதிச்சிருச்சு. டீ கொதித்தோடனே அதையும் ஆற்றி எடுத்து எல்லோரும் டீயை குடிச்சிட்டோம். டீ குடிச்சிட்டு 5 நிமிஷம் தாங்க. நான் சாப்பாடு எப்போவுமே ரொம்ப நேரம் கவுத்தி போட மாட்டேன். ரொம்ப நேரம் கவுத்தி போட்டோம்னா சாப்பாடு கெட்டி ஆகிடும். அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்புறம் சாப்பாடு எடுக்கும்போது கெட்டியாக இருக்கும், தோண்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எப்போவுமே சாதம் வடித்த உடனே எனக்கு 5 நிமிஷம்தான். தண்ணி சுத்தமாக வடிஞ்ச உடனே நிமித்திடுவேன். அதில் நான் எப்போவுமே ரொம்ப கவனமாக இருந்து சாப்பாடு நிமித்திடுவேன். ரொம்ப நேரம் நான் கவுத்தி போடவே மாட்டேன். சாதத்தை கவுத்தி தண்ணி வடிஞ்சிருச்சு, நிமித்தி எடுத்தாச்சுங்க. நிமித்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த சாப்பாடு இருக்குது பார்த்திங்களா, அந்த ரொம்ப நேரம் கவுத்தி போட்டோம்னா அந்த பானையோட வாயெல்லாம் காஞ்சி போயிடும். இப்படி சீக்கிரம் நிமித்திட்டோம்னா சுத்தமாகவும் இருக்கும். எனக்கு சுத்தமாக அந்த பானையோட வாயில் சாப்பாடு காஞ்சிருந்தால் கூட நமக்கு சரிப்பட்டு வராது. அதனால் நல்லா பச்சை தண்ணியை வச்சு துவைச்சி எடுத்துட்டு அப்புறம் வடித்த தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதை இது ஃபுல் எல்லா தண்ணியிலையும் நம்ம தண்ணி கலந்து வச்சோம்னா கெட்டியாக போயிடும். அதனால் அதை பாதி தண்ணியை கீழே ஊற்றிட்டு மீதி தண்ணியில் கொஞ்சம் பச்சை தண்ணி கலந்து எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம இந்த கரண்டி அதில் போட்டு வச்சுட்டு சாப்பாடு எடுத்துட்டு மிச்ச கரண்டியை அந்த தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். அதே மாதிரி தான் இன்றைக்கி சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு. எடுத்து அந்த கரண்டி தண்ணிக்குள்ளே வடித்த தண்ணி ரெடி பண்ணி போட்டு ஓரமாக தூக்கி வச்சாச்சு. அதுக்கு சைடிஷ் என்ன ரெடி பண்ணியிருந்தேன்னா கோவக்காய் பொரியல் தாங்க பண்ணியிருந்தேன். கோவக்காய் காரப்பொடி போட்டு ஃப்ரை மாதிரி பண்ணிட்டேன். கோவக்காய் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழம்புக்கு பாசிப்பருப்பு லைட்டாக வறுத்துட்டு அது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு சீரகம் எல்லாம் போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு தாளித்து பெருங்காயத்தூள் போட்டு தாளித்து எடுத்து ஒரு குழம்பு ரெடி பண்ணிட்டேங்க. இதையே தோசைக்கு சைடிஷாகவும் வச்சுக்கிட்டாச்சு. எப்போவுமே காலை டிஃபன் பண்ணும்போது சில சமயம் 2 in 1 தான் பண்ணுறது. இந்த குருமா, சாம்பார்லாம் வச்சா டிஃபனுக்கு அதையே வச்சுக்கிடுவேன். அது பண்ணாத டயத்தில் தான் சில சமயம் சட்னி அரைக்கிறது மாதிரி வரும். அதே மாதிரி தான் இன்றைக்கி தோசைக்கு அந்த குழம்பையே வச்சுக்கிட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் நான் என்ன சமைச்சேன் அப்படிங்கிறத நான் வீடியோவாக காமிச்சிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் எப்போவுமே காலையில் 9 மணிக்குள்ளே டிஃபன், லஞ்சு எல்லாமே ப்ரிப்பேர் ஆகிடும். ஏன்னா என் பையன் 7:15 போயிடுவான், அவங்க 8:45 போயிடுவாங்க. அதுக்குள்ளே நான் எப்போவுமே சமைச்சிடுவேங்க. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த